14 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 குறைஷி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். 14 சஹாபாக்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்றைய தினத்தில் அந்த 313 சஹாபாக்களின் பெயர்களை நாம் குறிப்பிடுகிறோம். யாசீன் ஓதி அவர்களுக்காக ஈசா சவாபு செய்கிறோம் என்றால் அந்த 14 தவிர மற்றவர்கள் அவர்களுடைய அஜலுக்கு தக்கவாறு அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆனால் 14 சஹாபாக்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதானார்கள். ஆனால் அந்த 14 சஹாபாக்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி உன்னதமான மக்கள் உலகத்திலே வாழ்ந்திருப்பார்களா என்று நாம் வியப்பின் உச்சிக்கே செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு தோழர்களா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு கொடுத்த தோழர்களை போன்று வேறு எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் உம்மத்தை கொடுத்தான். அவர்கள் என்ன உத்தரவு போட்டாலும் அதற்கு மாற்றம் செய்வதையே கொள்கையாக கொண்டவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உம்மத்தை கொடுத்தான். அவர்களுடைய தோழர்களால் தான் அவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உம்மத்தினர்கள், ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமை சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே இவர்கள் மனிதர்கள் தானா அல்லது புனிதர்களா அல்லது சங்கை மிக்க மலக்குமார்களா என்று அவருடைய வரலாற்று குறிப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்ல வேண்டியதிருக்கிறது. அந்த 14 நபர்கள் அவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதே பரக்கத். அதிலே முதலாவது முஹாஜிரின்களிலே கொல்லப்பட்ட சஹாபி மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இரண்டாவது அன்சாரிகளிலே கொல்லப்பட்டவர் உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ஆரம்ப கால அன்சாரிகளிலே கட்டுப்பட்டவர்கள். மூன்றாவது ஆசில் இப்னு பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து கலிமா சொன்ன அந்த உன்னதமான சஹாபாக்களின் வரிசையிலே இருந்தவர்கள் ஆசில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூன்றாவது ஸஃப்வான் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்கி இருக்கிறான். ஐந்தாவது ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்களே, பத்ர் யுத்தம் வருவதற்கு முன்னால் அந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபி, அவர்களுடைய தகப்பனார் ஹைஸமாவும் சஹாபி. 2 பேர் வீட்டிலே பேசிக் கொள்வார்கள். தந்தை சொல்வார், நடைபெறுகின்ற யுத்தத்திலே நான் கலந்து கொள்கிறேன், எதிரிகளால் நான் வீழ்த்தப்படுகிறேன், அந்த ஷஹீதுடைய மர்தபா எனக்கு கிடைக்கட்டும், எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், வயோதிகமான நேரத்திலே எனக்கு அந்த வாய்ப்பை விட்டுக்கொடு என்று தன்னுடைய மகனாரிடத்திலே கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் கான கைருல் ஜன்னா லஸ்தரதுக. அழகான வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் கான கைருல் ஜன்னதி லஸ்தரதுக. தந்தை அவர்களே, ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் விட்டுக் கொடுத்து விடுவேன், ஒரு பதவி கிடைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு விட்டுக் கொடுத்து விடுவேன், பட்டம் கிடைக்கும் என்று சொன்னால் விட்டுக் கொடுத்து விடுவேன், அந்தஸ்து கிடைக்கிறது என்றால் விட்டுக் கொடுத்து விடுவேன். நடைபெறுகின்ற யுத்தத்திலே எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? சுவர்க்கம். சொர்க்கத்தை நான் யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சகோதராக இருக்கட்டும். லவ்கான கைருல் ஜன்னால தரத்துக்க. சொர்க்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்து விடுவேன். ஆகையினால உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்று ஆணித்தரமாக பதில் சொல்லுகிறார் மகனார். தந்தை விட்டப்பாடில்லை, எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கொடு, ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஆள் தான் யுத்தத்துக்கு போகணும், எனக்கு வாய்ப்பு கொடு, தரமாட்டேன். 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தார்கள், சீட்டு குலுக்கி போடுவான், யாருடைய பேர் வருகிறதோ அவர் கலந்து கொள்ளட்டும். அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வேண்டுதலோடு சீட்டு குலுக்கி போடுகிறார் தந்தை. எனக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சீட்டு குலுக்கி போடப்பட்டு எடுக்கப்படுகிறது. மகனாரினுடைய பெயர் வருகிறது, ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் வருகிறது. கண் கலங்குகிறார் தந்தை. ரசூலுல்லாஹ்விடத்திலே செல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு குடும்பத்திலே ஒரு நபருக்குத்தான் வாய்ப்பு என்று சொன்னீர்கள், எனக்கும் என்னுடைய தனையனுக்கும் மத்தியிலே சண்டை, சீட்டு குலுக்கி போட்டதிலே என்னுடைய தனையனின் பெயர் வந்தது, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆகையினால் எனக்கு அடுத்த வாய்ப்பை தாங்கள் தர வேண்டும், அந்த உறுதிமொழியை கொடுத்தால் என்னுடைய தனையனை அனுப்புவேன் என்று சொன்னார்கள். கேட்கக்கூடிய வாய்ப்பு ஒரு உயர்ந்த பொருளாதாரத்திற்கு அல்ல, சொர்க்கத்திற்கு, ஷஹீத் என்ற உயர்ந்த மர்தபாவிற்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்வதற்கு. அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கைசமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வெகு சீக்கிரத்திலே தருவான், அதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னார்கள். உஹது யுத்தத்திலே அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். 70 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த வரிசையிலே கைசமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இடம் பெற்றார்கள். பதிலிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த வரிசையிலே அவருடைய மகனார் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதை போன்று அடுத்து உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்து கொண்ட சஹாபாக்களிலேயே ஆக குறைந்த வயதை பெற்றவர், 16 வயதை உடைய ஒரு வாலிபர். அவர் இந்த களத்திலே வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை போன்ற சிறுவர்களுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது தேம்பி தேம்பி அழுகிறார். யார சொல்லலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், இன்னி உஹிப்பு அன் உஹ்ரஜ லஅல்லல்லாஹு அன் யஜ்அலனி ஷஹீதா. ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு 16 வயது இளைஞரின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இன்னி உஹிப்பு அன் உஹ்ரஜ, நான் யுத்தத்திற்கு வெளியேறுவதற்கு நாடுகிறேன். லஅல்லல்லாஹு அன் யஜ்அலனி ஷஹீதா, நடைபெறுகின்ற யுத்தத்திலே நான் ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தரக்கூடும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மறுக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க என்ன போட்டி வேணுமானாலும் வைங்க, வில் சண்டை வைக்கிறீர்களா, அம்பு சண்டை வைக்கிறீர்களா, ஈட்டி சண்டை வைக்கிறீர்களா, மல்யுத்தம் வைக்கிறீர்களா, எல்லா யுத்தத்திலேயும் நான் வெற்றி பெறுவேன், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அனுமதி அளிக்கிறார்கள். பதில் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதே போன்று உபையத் இப்னு அபீ ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடைபெறுகின்ற யுத்தத்திலே உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கால் வெட்டப்படுகிறது. எதிரிகளால் கால் வெட்டப்படுகிறது. அவர்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை, எதிரிகளோடு சண்டை போட முடியவில்லை. அந்த பதில் என்ற இடத்திலே அவர்கள் கீழே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே வந்த என்ன தெரியுமா, யா அல்லாஹ், ஷஹீதாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்தேன், என்னுடைய கால் வெட்டப்பட்டு கீழே கிடக்கிறேன், இந்த இடத்திலேயே நான் வஃபாத்தானால் ஷஹீத். ஆனா அதே நேரத்தில் என்னை தூக்கி கொண்டு போய் வீட்டில் போட்டு பெண்களை போன்று கட்டிலே படுத்து நான் மூத்தானால் சாதாரண வஃபாத்திற்கு சொந்தக்காரன் ஆகிவிடுவேன். யா அல்லாஹ் என்று அழுத அந்த இடத்திலே மன்றாடி துஆ செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே என வஃபாத்தை கொடு. இந்த நிலையை பார்த்த அருமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உபைதா வெட்டப்பட்டு இந்த துஆவை வேண்டிக் கொண்டிருக்கிறார், அவரை தூக்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். உபைதா ரலியல்லாஹு தஆலா தூக்கி கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் போடப்படுகிறார்கள். அண்ணனும் பெருமானார் ரசூலுல்லாஹ் உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்களுடைய மடியிலே போட்டிருக்கிறார்கள். அந்த கண்கள் மல்க ரசூலுல்லாஹ்விடத்திலே உபைதா சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஷஹீதனுடைய மர்த்தபா கிடைக்குமா, நான் ஷஹீதாவேனா என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஷஹீத், நீங்கள் ஒரு பதிலிலே கலந்து கொண்ட சஹாபி, பதிலிலே ஷஹீதான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு நான் சாட்சி என்று சொன்ன பொழுது ஆனந்த பூரி படைந்தார்கள் உபைதா ரலியல்லாஹு தஆலா. அதை போன்று அவுஃப் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபி, இந்த 14 ஷஹீதுகளிலே ஒருவர். அவுஃப் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மா யல்ஹகு ரப்பு மின் அப்திஹி, தன்னுடைய அடியாரை பார்த்து ரப்பு எப்பொழுது சிரிக்கிறார், தன்னுடைய அடியாரை பார்த்து ரப்பு எப்பொழுது சிரிக்கிறான், எப்பொழுது சந்தோஷப்படுகிறான். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்த களத்திலே என்று தன்னுடைய அடியான் யுத்த களத்திலே நடைபெறுகின்ற அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே, பல்வேறு வெட்டுக்குத்துகளுக்கு மத்தியிலே பொறுமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தால் சந்தோஷத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்த பொழுது சையதுனா அவுஃப் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளுக்கு மத்தியிலே நுழைந்தார்கள், அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போன்று முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்னஞ்சிறார் தான். அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், மன் அபூ ஜஹில், அபூ ஜஹில் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அபூ ஜஹிலை பத்தி நீ ஏன்பா கேட்கிற,
யுத்தம் செய்ய வேண்டியதானே, இந்த இடத்துல அவனை பற்றிய விளக்கம் உனக்கு எதற்கு? அவர்கள் சொல்லுகிறார்கள், இளைஞர் தான் அபூ ஜஹல் என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்கிறான். அவர்களை பற்றி அவன் கண்ணா பின்னா என்ற மக்களுக்கு மத்தியிலே தாறுமாறாக அவன் பேசுவதாக எனக்கு செய்தி வந்தது. அதற்கு நான் கொடுக்கின்ற கூலி அவனுக்கு மரணம். அது என்னுடைய கரத்தால் கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு தடையாக யார் இருந்தாலும் சரிதான், என்னுடைய கையால் அவர் நீக்கப்பட வேண்டும் என்று அவனை அடையாளம் கேட்கக்கூடிய நேரத்திலே வலது புறத்திலே முஅவ்வீது கேட்கிறார், இடது புறத்திலே முஆத் என்ற சிறுவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் அபூ ஜஹல் அந்த வழியாக வர அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதோ வருகிறான் இவன் தான் அபூ ஜஹல். ராஜாலியை போன்று முஆத் முஅவ்வீத் இரண்டு பேர் வேகமாக சென்றார்கள். ஒருவர் அவருடைய கழுத்தை வெட்டினார், இன்னொரு அவருடைய வாகனத்தை வெட்டினார். குற்றீரும் குளவுயிருமாக கீழே வீழ்ந்தார் என்று ஹதீஸிலே வருகிறது. அதே யுத்தத்திலே முஅவ்வீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரு பெரும் எதிரியை வீழ்த்திய நிலையிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் முஅவ்வீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போன்று முபஷ்ஷிர் இப்னு அப்துல் முன்னிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று மஸ்ஊத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மஸ்ஊத் இப்னு ஹம்மமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாரிஸ் இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ராஃபி இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 14 சஹாபாக்களும் இன்றைய தினத்திலேயே ஷஹீதாக்கப்பட்டவர்கள், உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆனால் ஷஹீதாக்கப்படாத மற்ற சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டதை, பதிலிலே சந்தோஷப்பட்டதை போன்று அல்லாஹ் சந்தோஷப்படவில்லை. பதில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சலுகை அளித்தது போன்று வேறு எந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகை அளித்ததில்லை. மிகப்பெரிய ஒரு பாவம் செய்துவிட்டு ஒரு சஹாபி இருக்கிறார், ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை குறைஷியர்களுக்கு காட்டியவர். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். இன்னஹு கத் கான அல்லாஹ் வ ரசூலஹு வல் முஃமினீன் ஃபதஅனி லிஅம்ரி வ முன்கஹு. கோபத்தின் வெளிப்பாட்டிலே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் அல்லாஹ்விற்கு மோசடி செய்து விட்டார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மோசடி செய்து விட்டார், மூமின்களுக்கு மோசடி செய்து விட்டார், உத்தரவு தாருங்கள், அவருடைய தலையை கொய்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக. அவரை கூட்டி விசாரிக்கிறார்கள், ஆத்தவே எதற்காக இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், மக்கமா நகரிலே நம்மளுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள், மற்ற சஹாபியினுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை அனுசரிப்பதற்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிலையை நான் வேலையை செய்துவிட்டேன். மற்றபடி என்னுடைய கல்வில ஈமான் ஒரு பொழுது கூட அது குறைவை ஏற்படுத்தவில்லை என்று சொன்ன பொழுது, சதக வலா தகூலு லஹு இல்லா கைரா, அவர் உண்மை சொல்லிவிட்டார், வேற எதுவுமே பேசாதீங்க, இன்னஹு பத்ரியுன், அவர் பத்ரி. லஅல்லாஹ யத்தலிஉ அலைஹிம் ويقول يعملوا ما شئتم فقد وجبت لكم الجنة وفي رواية قد غفرت لكم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து, يعملوا ما شئتم, உலகத்திலே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், قد وجبت لكم الجنة, உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாஜிபாக்கி விட்டேன் என்ற ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்து فقد غفرت لكم, உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்க, அல்லாஹ் அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்க அவருடைய தலையை கொய்வதற்கு அனுமதி கேட்கிறாயா உமரே என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். பக்கால அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நடந்தது நடக்கவிருப்பது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று சொன்னால், பதிலே கலந்து கொண்ட அத்துணை சஹாபாக்களையும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திலே உயர்த்தினான். அவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பது பரக்கத், அவர்களுடைய பெயர்களை சொல்லி துஆ செய்வது பரக்கத். தன்னுடைய கல்விலே ஆயிரம் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்களின் உன்னதமான அந்த பெயர்களை சொல்லி
நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த உயர்ந்த நோக்கத்திற்கு தான் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த 300